ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளோட ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ ஜாஸ்மின் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான பாக்ஸில் போட்டு தான் நான் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவேன். அண்டு இதில் வந்து ஒரு சின்ன டிப் இருக்குது, அதை சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி போட்டு இதே மாதிரி செக்யூர் பண்ணி வைங்க. இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்கள் பட்ஸோ ஏதோ வந்து டேமேஜ் ஆகும்னா ஆகாது. அதெல்லாம் நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அழுக்காகாமல் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பூ வந்து எப்படி நம்ம வைக்கிறதுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது வந்து அப்படியே ஹேர்பின்லாம் குத்துனீங்கன்னா இந்த பட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிடிச்சி அழுத்தும் போது இதாகும். இப்படி அழுத்தும் போது ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து ஹேர்பினை வச்சு குத்தும் போது டேமேஜ் ஆகும். அதனால் இதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா என்னென்னு பார்க்கலாங்களா? சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வைக்கணுங்க. எப்படின்னா, சேஃப்டி பின் இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. இந்த இதுக்காகவே நான் ஸ்பெஷலாக இது வாங்கியிருக்கேன். இது எதுக்காக என்ன பின்னுன்னா, இங்கே பாருங்கள், கீழே வந்து அந்த பெண்டு வராது, தெரியுதுங்களா? கீழே பெண்டு இல்லாமல் பால் வருது பாருங்கள். இந்த மாதிரி பால் வருது. ஏன்னா இது தலையில் வைக்கும்போது நீங்கள் பூ எடுக்கும்போது உங்கள் தலையில் இருக்க முடி சிக்கி ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மினுக்காகவே இதுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிறதுக்காகவே இதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கின பின்னை தான் இது. இது என்ன பண்ணுன்னா, கரெக்டாக ஹாஃபாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பட்டே ஹர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் முடி எதுவும் மாட்டாது. நீங்கள் வந்து இதை ஒவ்வொருத்தவங்க இப்படியே வந்து தலையில் பின் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஹேர் பின், டிக்டாக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஹேர் பின்னை இப்படி வச்சு முடியல இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி கூட டைட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரினா கூட விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி சிங்கிளாக பண்ணும்போது இது தாண்டி விழாது. அதே மாதிரி டிக்டாக்காக இருந்தாலுமே டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டு இப்படி டிக்டாக் பண்ணிங்கன்னா இப்படி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்படி தலையில் நிற்கும். கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூவில் வந்து குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இந்த பட் வாங்கும்போது, இந்த ஒரு முழம் பூ வாங்கும்போது உங்களுக்கு இந்த பின் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துருவேன். இந்த பின் உங்களுக்கு அண்ட் இந்த பாக்ஸோட எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.